வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 94:7 சொல்லுகிறது, கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரா? கர்த்தருடைய கவனம் என் மேலதான் இருக்கிறதா? என் வாழ்க்கையில தேவன் பார்த்தா எனக்கு இப்படிப்பட்ட சம்பவம்லாம், இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் நடக்காது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உன்னிப்பாக உன்னை என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த புடமிடுவதெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்வுடைய ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொடுப்பதற்காக ஒரு புடமிடுதல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல பாத்தீங்கன்னா அந்த யாக்கோபை ஏன் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபு தேவனுடைய தரிசனத்தை பெற்றவனாகவும் தேவனுடைய வார்த்தையின்படி என்ன பண்றாங்க, வாழ்ந்தவனாக இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. இல்லையா? அவன் போன பாதைகள் வனாந்தரம்தான், புடமிடப்பட்டான். 20 ஆண்டு காலமாக அவனுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை இருந்தது. ஒரு சமாதானங்கள் நிலையற்ற சமாதானமாக காணப்பட்டது. ஆனாலும் தகப்பன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை, நீ திரும்ப உன் தகப்பனார் வீட்டுக்கு திரும்பி போ என்று சொன்னார். அப்படி போன மனிதனை தேவன் அளவில்லாமல் வெறுமையாக சென்ற மனிதன். அப்படிப்பட்ட இந்த யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற விதத்தை நாம் சற்று கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம். 2 வசனத்தில் நான் உங்களுக்கு ஆழமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு ஆதியாக 49ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நீ என் சத்துவமோ, நீ மேன்மையில் எப்படி இருப்பாய், வல்லமையில் விசேஷமானவன். அப்ப தன்னுடைய பிள்ளையை வாழ்த்தக்கூடிய அபிஷேகம் நிறைந்த ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். இதே நீங்க சற்று இவன் யாருங்க, முதல் பலன். அல்லையா? அப்படின்னா என்ன, நாம் ஆவிக்குரியதுல நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் தகுதி உடையவன், ஊழியர் செய்வதற்கும் ஆசாரியுடைய பணியை செய்வதற்கும் முதல் பலனை பெற்றவன் இவன். ஆனா இந்த பலன் இவனுக்கு கிடைச்சுனா கிடைக்கல. இவனுக்கு அந்த பலன் கிடைச்சுனா கிடைக்கல. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் அழகா நமக்கு சொல்லுகிறது, ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த புத்திரன், ஆனாலும் கோத்திரத்தின் அட்டவணையிலே எண்ணப்படாமல் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்புடைய குமாரனாகிய பெஞ்சமின் கையில் யார் கொடுக்கப்பட்டது? யோசேப்புடைய குமாரன் கையில். கவனிச்சு பாருங்க. இப்ப இவன் பெயரே எதுல இல்ல, புரியுதுல தேவ பிள்ளைகளே? சில நேரங்கள் தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, நீ கிறிஸ்துவ பிள்ளையாக தான் இருப்பாய், கிறிஸ்துவை போலதான் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய், கிறிஸ்துவை தான் பின்பற்றி கொண்டிருப்பாய். ஆனா உன்னுடைய பெயர் பரலோகத்தில் லிஸ்ட்ல என்ன பண்ணாது, இருக்காது. அல்லையா? ஏன்னா நீ அந்த பலனை நீ இழந்து விடுகிறாய். அப்ப இந்த பலன் ஆட்டோமேட்டிக்கா எங்க போதா, அவனுடைய தலைமுறைக்கு தான் போது, அடுத்த தலைமுறைக்கு கத்தனம் அல்ல கொடுக்கல. அல்லையா? அப்ப இங்க என்ன சொல்ற, மேன்மையும் வல்லமையில் விசேஷமானவன். உண்மையிலே வல்லமையுடன் யாருங்க, வேட்டையாடுவதிலும் மற்ற காரியத்திலும் பயங்கரமான வல்லமையுடன், தன் சகோதரனை தப்பி வைக்கிறதிலும் சில காரியங்களில் அவனுக்கு எப்படி இருக்குற இதுபட்ட மனுஷன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியலங்க, மேன்மையை காண முடியல. யாக்கோப்புக்கு பிறந்த முதல் மகன். இல்லையா? அதே போலதான் ஈசாக்கு பிறந்த முதல் மகன். அவனுடைய வாழ்க்கையில என்ன கிடையாது, அட்டைவனத்துல இல்ல. அதான் ஆண்டவர் சொல்ல, முதல் பலன் கர்த்தருக்குரியது. முதல் பலன் யாருக்குங்க, கர்த்தருக்குரியது. இல்லையா? அந்த பிள்ளைய ஒண்ணு கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துடணும். அதை எடுத்து பயன்படுத்துறாரோ இல்ல பயன்படுத்தாம போறாரோ அதை குறிச்சு நம்ம என்ன பண்ண கூடாது, சிந்திக்க கூடாது. ஆனா நீ கொடுக்கிறதை உகந்ததாக கர்த்தருக்கு கொடுக்கணும். எதை கொடுக்கணுங்க, உகந்ததாக கர்த்தருக்கு கொடுக்கணும். இல்லையா? கொடுத்துட்டு அவனுக்காக நீ என்ன பண்ணணும், திறப்பில் நின்று செபிக்கணும். அல்லையா? அப்பதான் அந்த ஜெபமானது என்ன பண்ணுங்க, அந்த பிள்ளையை நேர்மையான வழியில கூட்டிக் கொண்டு சேர்க்கும். அல்லையா? அப்ப இந்த வல்லமை படைத்த மனுஷன், அதிகாரம் படைத்த மனுஷன், எல்லாத்தையும் கர்த்தருடைய விசேஷம் உள்ள மனுஷன் எதுல தகுதி இழந்து போறாங்க, கர்த்தருடைய பார்வையில்
தகுதியற்றவனா போறான். காரணம் என்ன? பாவம். காரணம் என்ன? பாவம். ஏதோ ஒரு வகை பாவம் என்ன பண்ணுது? ஆளுகை செய்கிறது. இப்ப இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்குள்ள ஏதோ ஒரு பாவங்கள் ஆளுகை செய்யும் போது நமக்கு கொடுக்கக்கூடிய பலன், நமக்கு கொடுக்கக்கூடிய மேன்மையில என்ன பண்ணுதுங்க? இலக்க நேரிடுகிறது. இல்லையா? அங்க அழகா சொல்ல பேர் மறுபடியும் அந்த 1:4 அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. இஸ்ரவேலுக்கு எப்படி பிறந்தாங்க? முதல் பிறந்த. ஏன்னா குழந்தையே இல்லாமல், எப்படிங்க? குழந்தையே இல்லாமல் கிட்டத்தட்ட 7 வருஷம். எத்தனை வருஷம்? 7 வருஷங்கள் கர்ப்பத்தின் கனி இல்லாத போது கர்த்தர் என்ன பண்றாருங்க? மேகாலய நினைவு கூர்ந்து என்ன பண்றாரு? அழகான ஒரு குழந்தையை கொடுக்கிறார். இல்லையா? அப்போ தேவனுடைய திட்டம் என்னன்னா, முதல் பிறப்பு கர்த்தருக்குரியது. இல்லையா? அதான் சொல்ல, முதல் நீ சம்பாதிக்கிறது கூட நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம், முதல் என்ன பண்ணுங்க, ஒரு மனுஷன் முழுமையான சம்பளத்தை வாங்கினா முதல் சம்பளத்தை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு. முதல் பலன் அவருக்கு தான். அதுக்கப்புறம் வரதெல்லாம் யாருக்கு? உன்னுடைய. அதை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டா. உனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குற பிள்ளை யாருக்கு கொடுத்துருந்தான்? உன் மகளை யாருக்கு கொடுத்துருந்தான்? கர்த்தருக்கு. அவ்வளவுதான். இல்லையா? அப்ப அடுத்த வரதெல்லாம் யாருக்கு? நம்ம வீட்டுக்கு. அடுத்தெல்லாம் யாருக்கு? நமக்காக உழைக்கிறது, நமக்காக பாடுபடுறது நம்ம சபைக்குள்ள. இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அந்த பலனை இழந்துடக்கூடாது. அந்த மேன்மையை எல்லாம் சொல்லப்படுது பாருங்க. அவன் தவறான பாதையில் கடந்து போனபடினால் கோத்திரங்கள் என்னங்க? 12 கோத்திரம் உண்டு. எத்தனை கோத்திரம் உண்டு? 12 கோத்திரம் உண்டு. 12 கோத்திரங்கள் விசேஷமானது முதல் செட் பாகம் தான். அதுக்கப்புறம் தான் அடுத்த கோத்திரம் எல்லாம். இல்லையா? அப்ப முதலை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? கனப்படுது. அதான் ஆண்டவர் புதிய ஏற்பாடு சொல்றார், முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் உன்னுடைய வாழ்வினுடைய மேன்மை அடைவுனா முதலாவது அவருடைய நீதியை நம்ம என்ன பண்ண தேட கற்றுக்கொள்ள. அங்க சொல்லப்படுது பாருங்க. வாசிங்க. என்ன பண்ண பாருங்க, வாழ்க்கையில பிறந்ததுக்குண்டான தகுதியே இல்லைன்றார். எதில் என்றாரு? நல்லா புரியுதா தேவ பிள்ளைகளுக்கு? அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள எப்படி வளரணுங்க? நான் கர்த்தருக்குரியவன். நான் யாருங்க? கர்த்தருக்குரியவன். இப்ப நான் கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருக்குள்ள நான் வளரும் போது அப்படியே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சு கூட்டிட்டு போயிடுவாரா? கிடையாது. ஆனா நிறைய பாடுகள், நிறைய உபத்திரங்கள், நிறைய சிச்சைகள், நிறைய அவமானங்கள், நிறைய உறவுகளுக்கு முன்பாக ஒதுக்கப்பட்டவர்கள், ஒருவேளை குடும்பத்துல கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எல்லாராலையும் நம்ம நிந்திக்கப்படுகிறவர்கள். ஆனால் அந்த புடம்பிடுதல தான் கர்த்தர் பண்ண விசேஷமாக வைத்திருக்கிறார். புடம்பிடுதல ஒரு விசேஷம் உண்டு. சாதாரணமா போய் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, யாரையும் புடவிட மாட்டாரு. அவர் பார்வையில நீ நானும் விசேஷமாக காணப்பட்டாதான் அதற்குண்டான ஒரு புடம்பிடுதலை கர்த்தர் கொடுப்பாரு. ஏன் இவனை ரூபன் என்ன பண்ணல, புடம்பிட்டு மாத்திருக்கலாம் இல்லையா? ஏசையா புடம்பிட்டு என்ன பண்ணிருக்கலாம், மாத்திருக்கலாம். ஏன் மாத்தல? அவர் மாத்த நினைக்கக்கூடிய மனிதனை. அப்போ இந்த யாக்கோபுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதமே கிடையாது. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு யாக்கோபு? அதுக்குதான் என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்து வாக்கு தத்துவத்தை கொடுத்து புடம்பிட்டார். அப்பா என்ன ஆசீர்வதிக்கிறாரு, நீ எல்லாத்தையும் இருப்படான்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா அதுக்கேற்ற அந்த அனுபவத்தை பெறுவதுக்கு எத்தனை வருஷம் பாடுபட்டான்? 20 வருஷம். இல்லையா? இப்போ புடமிடுதல ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் அவசியமான ஒன்று. இல்லையா? அதனால எந்த சூழ்நிலை என்ன பண்ண, என்னடா இவ்வளவு ஆண்டவர் ஆராதிக்கிறோம், இவ்வளவு ஜெபிக்கிறோம், இவ்வளவு பண்றோம், ஆனா என் வாழ்க்கை எப்படி இருக்குது, வெறுமையா இருக்கிறேன் என்று நினைக்காதீங்க. இல்லையா? இந்த வெறுமை தான் ஒரு காலத்துல என்ன பண்ணுங்க, செழிப்பாக மாறக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை நடத்தி கட்டுறார். அதுல பாருங்க, அட்டைவனத்துல எண்ணப்படாமல் யோசேப்புடைய குமாரனுக்கு கொடுக்க வாசிங்க. ரெண்டாவது பலத்தினால ராஜ்யத்தில் ஆனாலும் ஆகிலும் ஆமென். வல்லமையா இருக்கிறான், அதிகாரியா இருக்கிறாங்க, எல்லாம் தைரியசாலி இருக்கிறாங்க. ஆனா எதை கொடுக்கல கர்த்தர்? அதான் மெயின். இல்லையா? உனக்கு எனக்கு தேவன் வல்லமை கொடுக்கலாம், கிருபை கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனா அவர் கொடுக்கப்பட்ட அந்த உரிமை என்னங்க, அதை நம்ம என்ன பண்ண இழந்து
போகக்கூடாது. அப்போ இவ்வளவு அதிகாரம் படைத்தவன், இவ்வளவு காரியம் படைத்தவனுக்கு அங்க சொல்லப்படுகிறவங்க இந்த யோசிப்புக்கு உண்டான இந்த யோசிப்பு தான் ஜனங்களுடைய பஞ்சங்களை போக்கினவன். ஜனங்களுக்காக என்ன பண்ணாங்க? தேவ சமூகத்தில் காத்திருந்தவன், அந்த தரிசனம் பெற்றவன். அப்ப அந்த தரிசனத்துக்கு ஏற்றபடி அவனுடைய தலைமுறை தான் என்ன பண்ணுது? அடுத்தடுத்து உயர வருகிறது. அல்லையா? அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நெருக்கத்தை கண்டு கலங்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு கலங்காதீங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால் அந்த உண்மைக்கேற்றபடி உங்க வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது இந்த கனமும் இந்த மகிமையும் நம்மளை விட்டு என்ன பண்ணாதுங்க. இந்த அதிகாரத்தை நீங்க முழுமையை நீங்க வீட்டுல வாட்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அந்த காரியத்தை குறிச்சு தான் பேசுவாரு. அடுத்த 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. இதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யாருக்குமே கிடையாது, அதுக்குண்டான கிடையாது. ஆனா யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? யோசேப்புடைய குமாரனுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். எடுத்து அதுல வாசிங்க, 22ஆம் வசனத்தை வாசிங்க. யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேக வெட்டுண்டு விழுந்தார்கள். வாசிங்க. மனாசே யாருங்க? யாரு? இப்போ அவங்களை கர்த்தர் எப்படி எடுத்து பயன்படுத்துறாரு? அப்ப நீங்கள் நானும் கரெக்டான பாதையில போயிட்டா நம்முடைய பிள்ளைகளை நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணாரு? சரியான பாதையில நடத்துவார். அவங்களை எப்படி நடத்துவார்னா யுத்தம் செய்கிறவர்களாக. ஒருவேளை உங்கள் தாய் தகப்பன் ஜெபித்த ஜெபத்தை தாண்டி அதிகமான அபிஷேகம், அதிகமான வல்லமை கொடுத்து உங்களை என்ன பண்ணாருங்க? இன்னும் மேன்மைக்குரிய மகனாக வைத்திருப்பார். இல்லையா? நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய பின்னாடி பாத்தீங்கன்னா இப்ப தாவீது ஒரு விதமாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீது மகனை சாலமோனை ஒரு விதமாக ஆசீர்வதித்தார். தாவீதுக்கு ஞானம் குறைவு, சாலமோனுக்கு ஞானம் மிகுதி. அல்லையா? அவன் ஆற்றல் உள்ளவனாக, திறமை உள்ளவனாக, தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு ஞானம் அறிவை படைத்தவனாக காணப்பட்டான். அப்ப என் தலைமுறையை கர்த்தர் என்ன பண்றாரு? அதை நோக்கிதான் கடந்து போகிறார். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களும் நாம் ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாதுங்க? இழந்து போகாதபடி அதை உறுதியாக நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அருமையான தேவன் இந்த குடும்பத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 92ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, யாருங்க? உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரர்கள் சங்கரிக்க. இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய சத்துருமா? ஏன் சத்துரு அல்ல. சத்துருக்கள் அங்க அழகா அந்த வசனம் சொல்லுங்க, அழுத்தி சொல்ல. கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே. அவனுக்கு என்ன கிடையாது? வாழ்வு கிடையாது. ஆனா எனக்கு வாழ்வு, எனக்கு மறுவாழ்வு உண்டு, மகிமை உண்டு, கனம் உண்டு, புகழ் உண்டு, பேர் உண்டு, செல்வம் உண்டு, செழிப்பு உண்டு, எல்லாமே கொடுப்பாரு. துன்மார்க்கர்கள் கவனிங்க, துன்மார்க்கர்கள் என்ன பண்ணுவாங்களா? அக்கிரமக்காரர்கள் என்ன பண்ணாங்க? சிதறுண்டு போவாங்களா? யாரெல்லாம் நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? திசை திருப்பி அனுப்பி விடுவார். நம்மளை சேஃபாக கர்த்தர் காப்பாற்றுவார். அதனால சத்துரு உங்களுக்கு என்று நினைக்காதீங்க. சத்துரு அவர் தான் ஜெயிப்பார். சத்துருவை அவர் தான் அழிக்க முடியும். சத்துருடத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற அவரால் தான் முடியும். உங்க வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் குடும்பத்தின் சுகம் எல்லாமே அவர் தான் கொடுக்க முடியும். அந்த தகப்பன் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்வை மேன்மைப்படுத்துவார்.